அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை ரயில்கள் தாமதமானதால் பயணிகள் தவிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். ரயிலில் ஏற முடியாத அளவுக்கு கூட்டம் இருப்பதால் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை ரயில்கள் தாமதமானதால் பயணிகள் தவிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், இந்த ரயில்கள் தாமதத்திற்கான காரணம் என்ன? வணக்கம் பரிதா. தாம்பரம் யார்டில் நமக்கு ரயில்வே பணிகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இதன் காரணமாக இரவு ரயில்கள் 10:30 மணிக்கு மேல்தான் ரயில்கள் இருக்காது என்று ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று மாலை கிட்டத்தட்ட 6:30 மணியிலிருந்தே தாம்பரம் கடற்கரையிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மிகவும் தாமதமாக வருகின்றன. இதன் காரணமாக தாம்பரம் கடற்கரையிலிருந்து சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இரவு 10:30 மணிக்கு மேலாக ரயில்கள் இருக்காது என்ற காரணத்தினால் மக்கள் அதற்கு முன்பாகவே வீட்டுக்கு செல்ல விடலாம் என்று ரயில் நிலையத்திற்கு வந்தபோது அங்கு ரயில்கள் இல்லாத காரணத்தினால் அளவுக்கு அதிகமான கூட்டமானது ரயில் நிலையங்களில் காணப்படுகிறது. இது வரக்கூடிய ரயில்களிலும் மக்கள் ஏற முடியாத அளவிற்கு கூட்டமாக இருப்பதால் அந்தந்த ரயில் நிலையங்களில் ரயிலில் ஏறுவதற்கு பயந்து கொண்டு மக்கள் அங்கேயே நின்று வருகின்றனர். வயதானவர்கள், கர்ப்பிணிகள் என ரயிலில் ஏறவே முடியாத அளவிற்கு மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இந்த ரயில் தாம்பரம் யார்டில் நடைபெறும் பணிகள் முன்பே அறிவிக்கப்பட்டதுதான் என்றாலும் அந்த பணிகள் இரவு 10:30 மணிக்கு மேல்தான் நடைபெறும் என்றும் அதற்கு முன்பு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் இங்கு இரவு மாலை 6:30 மணியிலிருந்தே இந்த ரயில் தாமதம் என்பது தொடங்கியதன் காரணமாக தற்போது வரையிலும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அளவுக்கு அதிகமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ரயிலில் ஏறாமல் அப்படியே நின்று விடுகின்றனர். ஏனென்றால் பெண்களை கிட்டத்தட்ட அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கென இருக்கக்கூடிய தனி கம்பார்ட்மெண்டில் அதில் ஏற முடியாமல் சில பெண்கள் ஃபுட்போர்டு அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. ரயில்வே நிர்வாகம் இதுபோல முன்னறிவிப்பின்றி ரயில்களை தாமதமாக இயக்குவது என்பது கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு நாள் மாலையும் அதுவும் பீக் அவர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமயத்தில் பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி இப்படி பெண்கள் ஃபுட்போர்டு அடிப்பது, ஆண்கள் ஃபுட்போர்டு அடிப்பது என்று அந்த ரயிலில் ஃபுட்போர்டில் அவருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.